கர்த்தர் இந்த நாளிலும் கொண்டு வந்த ஒவ்வொருவருக்காயும் நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலே கூட நம்ம ஒரு சிறிய தியானமாய் மத்தேயு 18வது அதிகாரத்தில் 2-3 வசனத்தை எடுத்து நம்ம தியானிக்கவிருக்கிறோம். மத்தேயு 18 2வது வசனமும் 3வது வசனமும் எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். எவ்ரிபடி ப்ளீஸ் டேக் யுவர் பைபிள்ஸ். மேத்யூ 18:2 and 3 எல்லாரும் சேர்ந்து நம்ம வாசிப்போம். இயேசு ஒரு பிள்ளையை தம்மிடத்தில் அழைத்து அதை அவர்கள் நடுவே நிறுத்தி, நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமென். நான் ஒரு தடவை ஒரு குவிஸ் ஒன்று வச்சாங்க. எப்படி மாறினா நீங்கள் பரலோக ராஜ்யம் போவீங்கன்னு சொல்லி குவிஸ் வச்சாங்க. நான் ரொம்ப பக்திமான் பரவசத்தில் என்ன எழுதிட்டேன்னா, இயேசுவை போல் மாறினா தான் பரலோக ராஜ்யம் போக முடியும்னா. அப்புறமா தான் வேகமாக எழுதிட்டு கொடுத்துட்டு வந்துட்டேன். அப்புறமா அவங்க க்ளூலாம் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் யாரை போல் மாறணும், பேதுருவை போல் மாறணுமா, குழந்தைய போல் மாறணுமான்னா, ஆமாம்ல, குழந்தைய போல மாறினா தான் பரலோக ராஜ்யத்தில் என்ட்ரு ஆக முடியும்னு சொல்லி வசனம் கூறுகிறது. ஹல்லேலூயா. சனத்தில் ஓவர் பக்தி பரவசத்தில் இயேசுவை போல மாறணும்னு வசனத்தையே மறந்துடுறது. ஆமென். ஸோ பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில் ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம், நாம் மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் என்ன பண்ண முடியாது? பிரவேசிக்க முடியாது. ஹல்லேலூயா. ஆமென். முதலாவது மனம் திரும்ப வேண்டியது அவசியமாக இருக்குது. அடுத்தது நம்ம பார்க்கும் பொழுது, நாம் சிறு பிள்ளைகளைப் போல் அவர்களுடைய குணம் நமக்குள்ளே வெளிப்படணும். ஆமென். சில நேரத்தில் நம்மளை பார்த்து சொன்ன, என்ன சின்ன பிள்ளைத்தனமாக பண்ணுறாங்க அப்படின்வாங்க. அந்த மாதிரி நான் சொல்லலை. ஹல்லேலூயா. சில நேரத்தில் பண்ணுற விஷயங்கள் பார்த்தா சின்ன பிள்ளைத்தனமாக இருக்கும், இல்லை சிறு பிள்ளைத்தனமாக இருக்கும்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் அப்படி இல்லை. அந்த பிள்ளைகளிடத்திலே காணப்படுகிற அந்த குணம் நமக்குள்ளே வந்தால் ஒழிய, அந்த மனம் திரும்பி அந்த குணம் நமக்குள்ளே வந்தால் ஒழிய பரலோக ராஜ்யத்திற்குள்ளே நம்ம என்ன பண்ண முடியாதான்? பிரவேசிக்க முடியாது என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அப்போ அது ஒரு முக்கியமான ஒரு காரியமாக இருக்குது. பரலோக ராஜ்யத்தில் நீங்களும் நானும் பிரவேசிப்பதற்கு பிள்ளைகளைப் போல மாறினா பார்த்தது, மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல நம்ம மாற வேண்டும். ஹல்லேலூயா. ஆமென். ஸோ இந்த நாளிலே கூட அந்த பிள்ளைகளிடத்திலே காணப்படுகிற ஒரு சில குணங்களை வேதத்திலிருந்து நம்ம எடுத்து நாம் தியானிக்கவிருக்கிறோம். இதை எல்லாரும் கவனிக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறேன். ஏன்னா மற்ற எல்லா காரியத்தையும் நம்ம பார்க்கும் பொழுது, நம்ம தசனபாகம், காணிக்கைகள் அப்படிலாம் நம்ம பார்க்கும்போது அதெல்லாம் டிஃப்ரெண்ட் திங்ஸு. பட் இட் இஸ் அ மேட்டர் ஆஃப் வெதர் யூ கேன் கோ இன் டு த கிங்டம் ஆஃப் காட். ஹல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளே போக முடியுமா முடியாதுங்கிற ஒரு கேள்விக்குள்ளே வருகிற ஒரு வசனமாய் காணப்படுகிறது. அதை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிள்ளைகளைப் போல் மாறாவிட்டால் பிரவேசிக்க முடியாது என்று சொல்லுகிறார்கள். ஹல்லேலூயா. முதலாவது பிள்ளைகளிடத்திலே காணப்படுகிற ஒரு குணத்தை பார்க்கும் பொழுது, லூக்கா 9வது அதிகாரத்தில் 46 48 வசனத்தை வாசிங்கள். ஆமென். நிறுத்தி. ஆமென். 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 ஹல்லேலூயா. முதலாவது சிறு பிள்ளைகளை வைத்து சொல்லும் பொழுது ஆண்டவர் இங்கே சொல்ற, உங்கள் எல்லோருக்குள்ளும் எவன் சிறியவனாயிருக்கிறானோ அவனே பெரியவனாயிருப்பான் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. ஹல்லேலூயா. இங்கிலீஷில் நம்ம ஹம்பிள் பண்ணணும், மன தாழ்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அந்த வசனத்தில் இங்கிலீஷில் சொல்லப்பட்டிருக்குது. பார்க்குறோம், அங்கே ஒரு டிஸ்கஷன் நடக்குது. என்ன டிஸ்கஷன்? சீஷர்களுக்குள்ள, அப்போஸ்தலர்களுக்குள்ள ஒரு டிஸ்கஷன் நடக்குது. யார் அவங்கள பெரியவங்க என்று சொல்லி. பேதுரு சொல்கிறாரு, என்னையத்தான் ஆண்டவர் முதலாவது கண்டுபிடிச்சாரு, என்னையை தான் முதல்ல ஆண்டவர் கண்டுபிடிச்சாரு, நான் தான் என் மேலே தான் ஆண்டவர் என்ன சொன்னார்? ஆலயத்தை கட்டுவேன்னு சொன்னார், சபையை கட்டுவேன் என்று சொன்னார்.
நான் தான் தண்ணீரில் நடந்தவனாக இருக்கான். வந்து அப்போஸ்தலர் பட்டியலில் பார்க்கும்பொழுது பேர் யார் பேர்? பேதுரு. இப்படி எல்லாத்தையும் பாருங்கள் பேர் சொல்கிறார். அப்போ நான் தானே எல்லாருக்கும் மேலே இருக்கிறேன்னு சொல்லி ஆண்டவரே பல விதங்களில் காட்டியிருக்கிறாரு அப்படின்றாரு. ஒன்றா அந்திரேயா வராரு. அவர் சொல்கிறார், பேதுருவே நீ பெரியவன் நினைக்கிற, ஆனால் உன்னையே முதல்ல அறிமுகப்படுத்தினது யார்? அந்திரேயா தான். அவருடைய பிரதர் தான் என்ன பண்ணியிருக்காரு, இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாரு. உடனே யோவான் வரார், சுமோடுவாரா? அவர் வந்து சொல்கிறாரு, ஆண்டவருடைய மார்பில் சாய்ந்தது யாராவது இருக்கிறீங்களா? ஆண்டவர் அன்பு கூறுகிறவர் யாராவது இருக்கிறீங்களா? என்னையே போல ஆண்டவர் அன்பு கூறவும் இல்லை, ஆண்டவர் என் மீது வைத்த அன்பு வேறு யார் மேலேயும் வைக்கல அப்படின்னு சொல்லி அவர் சொல்ல. அப்போ யூதாஸ் வராரு. டே எல்லாருடைய பணப்பையும் என்கிட்ட இருக்குது அப்படின்றாரு. நான் ஒரு $1 கொடுக்கலன்னா நீங்கள் யாரும் டீ கூட வாங்க முடியாது அப்படின்னு சொல்லி. அப்போ அன்னையே தான் ஆண்டவர் வந்து பணத்துலலாம் நம்பி வச்சுருக்கிறாருன்னா அப்போ எவ்வளோ பெரிய பொறுப்பை என் மேலே வச்சுருக்கிறாரு. இப்படி இவங்களுக்கு நடுவில் ஒரு கான்வர்சேஷன் இந்த மாதிரி ஓடுது, யார் பெரியவங்க என்பதை. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், எவன் தன்னை தாழ்த்துகிறானோ அவனே என்னது ஆண்டவருக்கு முன்பாக உயர்வாய் காணப்படுகிறான் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ பார்க்கும் பொழுது ஒவ்வொரு மனிதனும் ஆண்டவருக்கு முன்பாக தன்னை தாழ்த்தும் பொழுது தான் அவர் என்ன சொல்லுகிறார், நீங்கள் மற்றவர்கள் முன்பாக பெரியவங்களாக இருக்கிறீங்க. ஆமென். மத்தேயு 18 அதே அந்த அதிகாரத்தில் 2வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, இயேசு ஒரு பிள்ளையை தம்மிடத்தில் அழைத்து அதை அவர்கள் நடுவே நிறுத்தி, நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் என்ன பண்ண முடியாது? தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் எவனோ, ஹல்லேலூயா, தன்னைத்தான் தாழ்த்துகிறவனோ, whoever humbles himself will be exalted. ஹல்லேலூயா. அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது நாம் நமக்குள்ள யார் பெரியவர்கள் என்பதை பார்ப்பதை விட பிள்ளைகளைப் போல் என்ன சொல்கிறார் ஆண்டவர், தன்னை தாழ்த்துகிறவன் எவனோ. அந்த பிள்ளையை பார்த்தோம்னா வானா வரும். கரெக்டா? இப்போ ஒரு பிள்ளை அங்கே உட்காந்துருக்குது, முன்னாடி வந்து உட்கார் அப்படின்னா அந்த பிள்ளை என்ன பண்ணும், உடனே எந்திரிச்சு வந்துடும். கரெக்டாக? அதுக்கு அந்த கூச்சம் அந்த யோசனைலாம் இருக்காது. நம்ம பெரியவங்க யாராவது இருந்தாங்கன்னா வாங்க முன்னாடி வாங்க, ஒரு ரோ முன்னாடி வாங்க, ஒரு ரோ முன்னாடி வாங்கன்னு அப்படியே இந்த இது மாதிரி நம்ம இன்விடேஷன் மாதிரி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஆனால் பார்த்தோம்னா சிறு பிள்ளைகளை ஈஸியாக நம்ம என்ன பண்ண முடிகிறது, அவங்கள அழைக்க முடியுது. அவங்களுக்குள்ள மன தாழ்மை இருக்குது, அவங்கள பற்றின ஒரு பெரிய பெருமை அவங்கள இடத்துல காணப்படவில்லை என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். ஹல்லேலூயா. நாம் எல்லாருமே நம்ம நினைக்கிறோம் நமக்குள்ள மன தாழ்மை இருக்குன்னு தான் நம்ம நினைக்கிறோம். ஆனால் நம்மளுடைய தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? பிலிப்பியர் 2வது அதிகாரத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது 5-8 வசனம், மனத்தாழ்மைனா என்னது? மனத்தாழ்மைனா ஒருத்தர் முன்னாடி போய் நான் அப்படியே கை கூப்பி நிற்கிறதா, இல்லை முதுக வளைச்சிக்கிட்டு நிற்கிறதா, இல்லை அவங்க முன்னாடி நான் போய் பாவமாக நிற்கிறதா? என்னது மனத்தாழ்மைனா? என்னது ஹியூமிலிட்டினா? என்னது ஹம்பிள்னஸ்னா? என்னது தன்னை தாழ்த்துகிறதுனா என்னது என்று சொல்லி பார்க்கும் பொழுது அந்த வசனம் கூறுகிறது. பிலிப்பியர் 2வது அதிகாரத்தில் 5-8 வசனங்கள், கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஹல்லேலூயா. அப்போ மனத்தாழ்மைன்னு சொல்லும் பொழுது அங்கே என்ன வசனம் கூறுகிறது? அவர் அந்த வசனம் வாசிங்க, அந்த கடைசி, அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஹல்லேலூயா. அப்போ மனத்தாழ்மைன்னு சொல்லும் பொழுது அதில் என்ன காணப்படுகிறது? நிறைய மனத்தாழ்மையில் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் மனத்தாழ்மை இங்கே இயேசு வெளிப்படுத்தின மனத்தாழ்மை கீழ்ப்படிதல். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, தேவனுக்கு கீழ்ப்படுகிறது ஒரு மனத்தாழ்மையின் வெளிப்பாடாக இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. வசனம் கூறுகிறது அவர் தேவனுக்கு சமமாக இருந்தார் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. ஆமென். நம்மளாம் 2 மாஸ்டர்ஸ் பண்ணிட்டாலே நமக்குள்ள யார் பேச்சும் கேட்கறது இல்லை. நம்ம ஒரு PhD பண்ணிட்டா போதும், அவ்வளோதான், யார் பேச்சும் கேட்கறது இல்லை. அவர் எப்படிப்பட்டவராக இருந்தாரா? தேவனுக்கு சமமாக இருந்தார் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. He was co-equal with God. Hallelujah.
ஆனால் மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராய் தம்மை தாமே தாழ்த்தினார். அல்லேலூயா. நீங்கள் பாருங்கள், வெளியில் போயிட்டு ஜனங்க கிட்ட நீங்கள் பேசுங்க, ஏதாச்சும் ஒன்று செய்ய சொல்லுங்கள், நம்மளே பைத்தியக்காரன் நினைப்பான், நம்மளே தான் முட்டாள் நினைப்பான். டேய், நான் என்ன படிச்சிருக்கிறேன், நீ வர்றதுக்கு முன்னாடியே நான் படித்து மாஸ்டர்ஸ் பண்ணி அதை பண்ணி இதை பண்ணி பெரிய வேலைக்கு போய் நான் ஒரு பெரிய பொசிஷனில் இருந்தேன் அப்படின்னு சொல்லி அப்போ பார்க்கும் பொழுது மனுஷனுக்குள்ளே இருக்கிற மனத்தாழ்மை எப்படி என்ன லெவலில் ஆப்ரேட் ஆகுது, தேவனுக்குள்ளே இருக்கிற மனத்தாழ்மை என்ன லெவலில் ஆப்ரேட் பண்ணி கொண்டு இருக்கிறது. அல்லேலூயா. தேவனுக்கு சமமாக இருப்பதை அவர் எண்ணாமல் என்ன பண்ணுகிறார், தம்மை தாமே வெறுமையாக்கி மனுஷ சாயலாகி இந்த பூமிக்கு கடந்து வந்து முடிவு பரியந்தம் ஆண்டவருக்கு கீழ்ப்படிதல் உள்ளவராய் இருந்து தம்முடைய மனத்தாழ்மையை வெளிப்படுத்துகிற தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. ஒரு சில ஆவிக்குரிய அனுபவங்கள் நம்ம வாழ்க்கையில் வந்திருக்கலாம் பிரியமானவர்களே. ஏதாச்சும் ஒரு விதத்தில் நம்ம அநேக வரங்களை பெற்றவர்களாய் கூட இருக்கலாம். ஆனால் தேவனுக்கு முன்பாக தேவனுடைய காரியத்தில் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும், மனத்தாழ்மை கீழ்ப்படிதல் உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. எவ்வளோ உயரத்திற்கு நம்ம போயிருந்தாலும் we can never reach the level of Jesus Christ. இயேசு இருந்த நிலையை நம்ம ஒரு நாளும் அடைய முடியாது நம்ம வாழ்க்கையில். He was equal with God. யோவான் 1:1 வேதம் கூறுக, in the beginning was the word. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனோடு கூட இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது என்று சொல்லி வேதம், எல்லாம் அவராலே சிருஷ்டிக்கப்பட்டது என்று சொல்லி வேதம் கூறுகிறது. அப்படிப்பட்டவர் என்ன பண்ணுகிறார், கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்துகிறார். அல்லேலூயா. So the level he had to come down in order to நமக்கு ரட்சிப்பை கொடுக்கும்படிக்காய் அவர் எந்த நிலையிலிருந்து எந்த நிலைக்கு இறங்கி வந்திருக்கிறார். That is truly the humility. அதுதான் உண்மையான மனத்தாழ்மை. இந்த மனத்தாழ்மையெல்லாம் மனுஷங்கிட்ட நம்ம எதிர்பார்க்க முடியாது. கொஞ்சம் படிப்பு இருந்துட்டா போதும், கொஞ்சம் வசதி வந்துட்டா போதும், கொஞ்சம் ஆவிக்குரிய அனுபவங்கள் வந்துட்டா போதும். We will never be able to humble ourselves like our Lord Jesus Christ. அல்லேலூயா. இயேசுவை போல தாழ்த்த முடியாது. நம்ம மற்றவங்க முன்னாடி கை கூப்பி நிற்கலாம், மற்றவங்க முன்னாடி அப்படி காட்டலாம், பட் ஆனால் we will never achieve the humility of Jesus Christ. இயேசு கிறிஸ்துனுடைய மனத்தாழ்மையை நாம் பெற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. இந்த சிந்தை நமக்குள்ளே வரணும். அதை தான் அந்த வசனம் கூறுகிறது. பவுல் சொல்லுகிறார், இந்த சிந்தை, கிறிஸ்துவின் சிந்தை நமக்குள்ளே இருக்கணுமா. இப்படிப்பட்ட ஒரு கீழ்ப்படிதல், இப்படிப்பட்ட ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், ஐ எம் நாட் காட். நான் ஒரு படித்த மேதாவி அல்ல, நான் படிச்சிருந்தாலும் பரவாயில்ல, படிக்கலைனாலும் பரவாயில்ல, என் தேவன் ஒரு கடவுளாய் ஒரு தேவனாய் இருந்தும் அவர் இப்படி தன்னை தாழ்த்தி இருக்கிறாரே. ஹூ am I? நான் யாரு? நான் என்ன படிச்சிருந்தா என்ன பிரயோஜனம், என்ன வசதி இருந்து என்ன பிரயோஜனம்? நான் தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாமல் போனால் அது மனத்தாழ்மை அல்ல. அல்லேலூயா. there is no point. நம்ம என்ன வேணாலும் செய்யலாம் பிரியமானவர்களே. we can do a lot of things, but if you don't obey to the voice of God, you don't have humility. கர்த்தருடைய வார்த்தைக்கு இயேசு கீழ்ப்படிந்தார். he showed what humility really means. மனத்தாழ்மைனா என்னன்னு ஆண்டவர் வெளிப்படுத்தினார். உங்களுக்குள்ள அந்த மனத்தாழ்மை இருக்குதா, உங்களுக்குள்ள அந்த தேவனுக்கு கீழ்ப்படுகிற குணம் இருக்குதா, then you are really humble. சிலர் மனுஷங்க முன்பாக மாத்திரம் அதிகமாய் மனத்தாழ்மையை வெளிப்படுத்துவார்கள். அவர்கள் என்ன சொன்னாலும் கேட்பாங்க, டாக்டர் என்ன சொன்னாலும் கேட்பாங்க, போலீஸ்கார் என்ன சொன்னாலும், ஜட்ஜு என்ன சொன்னாலும் கேட்பாங்க, மேலே இருக்கிற இந்த உயரதிகாரி என்ன சொன்னாலும் கேட்பாங்க, அனுபவப்பட்டவர்கள் என்ன சொன்னாலும் கேட்பாங்க. அது மனத்தாழ்மை அல்ல. உண்மையான மனத்தாழ்மை தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிறது. Hallelujah. That is a true expression of humility in your life. Hallelujah. இந்த வசனம் கூறுகிறது, மனத்தாழ்மையாக இருக்கும் பொழுது, அதே அதிகாரத்தில் பிலிப்பியர் 2வது அதிகாரத்தில் 8-11 வசனத்தை வாசியுங்கள். Philippians 2:8-11. அவர் மனுஷ ரூபம்
ஆமென். ஹல்லேலூயா. ஆதலால் தேவன் எல்லாவற்றிலும் மேலாக அவரை உயர்த்தினார் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. ஹல்லேலூயா. Because he humbled himself before the Almighty God. மனுஷர்களுக்கு முன்பாகவும் தேவன் அவர் இயேசு தன்னை தாழ்த்தினார். அதற்கு மேலே பட் வி ஆல்வேஸ் ஃபோக்கஸ், நம்ம எப்பவுமே மனுஷர்களுக்கு முன்பாக நம்மளை தாழ்த்து தான் ஃபோக்கஸ்டாக இருப்போம். அவங்க என்ன சொல்கிறாங்க, இவங்க என்ன சொல்கிறாங்க, அவன் என்ன சொன்னா, இவன் என்ன சொன்னா, இதை பற்றி தான் நம்மளுடைய யோசனையாக இருக்கு. ஆனால் ஆண்டவர் பாருங்கள், பரலோக தேவன் சொன்ன வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து தன்னை தாழ்த்தினால் மரண பரியந்தம், வாட் எவர் காட் வாண்டட் ஃப்ரம் ஹிம், எது தேவன் அவரிடத்தில் எதிர்பார்த்தாரோ அதை மரண பரியந்தம் செய்ய அவர் உண்மையுள்ளவராய் காணப்பட்டார். அதனால் என்ன பண்ணாராம், கடவுள் அவரை உயர்த்தினார். எல்லா நாமத்திற்கும் மேலாய் அவருடைய நாமத்தை உயர்த்தினார் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் ஒரு உயர்வு வர வேண்டும் என்றால் நமக்குள்ள என்ன காணப்படணும், மனத்தாழ்மை காணப்படணும். மனத்தாழ்மை எதில் காணப்படணும், தேவனுடைய வார்த்தைகளை கீழ்ப்படுகிறதுல மனத்தாழ்மை காணப்படணும். ஹல்லேலூயா. உண்மையான உயர்வை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். God will lift you up at the right time. ஏற்ற காலத்திலே நம்மளை உயர்த்த அவர் போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய பலத்த கரத்திற்குள்ளே நீங்கள் அடங்கி இருங்கள் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. When you humble yourself before God, தேவன் உங்களை உயர்த்த வல்லவராக இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் உயர்வு வர வேண்டும் என்றால் you need to humble yourself. ஹம்பிள்னா என்னது, குனிஞ்சு நிற்க தேவையில்லை. ஆமென். ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தைக்கு உட்பட்டு நடக்கணும். தட் இஸ் த ட்ரூ எக்ஸ்பிரஷன். அதுதான் உண்மையாகவே. சிலர் வாயில் மாத்திரம் மனத்தாழ்மை மனத்தாழ்மை மனத்தாழ்மைன்னு பேசுவான். ஆனால் உண்மையாய் கர்த்தருடைய வார்த்தை எவன் கீழ்ப்படுகிறானோ அவன் தான் உண்மையான மனத்தாழ்மை உள்ள ஒரு மனிதனாய் காணப்படுகிறான். ஹல்லேலூயா, ஆமென். தேவனுக்கு முன்பாக நம்மளை தாழ்த்தும் பொழுது மத்தேயு 3வது அதிகாரத்தில் 13 17 வசனத்தை வாசிங்கள். மத்தேயு 3 13 17. ஆமென். 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 உண்டாகி ஆமென். ஹல்லேலூயா. இந்த வசனம் கூறுகிறது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவன் நியமித்த ஒரு நீதிக்குள்ள தன்னை ஒப்பு கொடுக்கும் பொழுது, அதற்கு கீழ்ப்படியும் பொழுது, ஆண்டவருடைய தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை, வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று உரைத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நம்மளை தாழ்த்தும் பொழுது, மனுஷன் சொல்கிறான் இல்லை நீங்கள் செய்யாதீங்கன்றான். யோவான் ஸ்நானகன் சொல்கிறாரு இல்லை நீங்கள் செய்யக்கூடாது, இதை நாங்களாம் செய்யலாம் நீங்கள் செய்யக்கூடாது அப்படின்றாரு. ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு, இது தேவனுடைய நீதி. திஸ் இஸ் த வில் ஆஃப் காட். இது தேவனுடைய சித்தம், இது தேவனுடைய நீதி. இதற்கு நான் உட்பட்டு நானும் நடக்கணும். ஹல்லேலூயா. நான் ஒரு மனுஷனாக அந்த பூமியில் பிறந்திருக்கிறேன். ஒரு மனுஷன் என்னென்ன நீதிக்குள்ளெல்லாம் நடக்கணுமோ, என்னென்ன காரியங்களுக்குள்ள கீழ்ப்படியணுமோ, அவைகள் எல்லாவற்றுக்கும் ஒரு மனுஷனாய் நானும் கீழ்ப்படிந்து கடந்து வருகிறேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அப்பொழுது ஆண்டவர் சரி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாய் இருக்கிறேன் என்று சொல்லி வசனம் கூறுகிறது. ஹல்லேலூயா. அப்போ கர்த்தருடைய காரியத்தில் நாம் மனமகிழ்ச்சியாக இருக்கும் பொழுது நம்முடைய இருதயத்தின் விருப்பங்களை எல்லாம் ஆண்டவர் நிறைவேற்றுகிற தேவனாய் இருக்கிறார். இஃப் யூ டிலைட் இன் த லார்ட், தேவனுக்கு என்ன பிரியம், தேவனுக்கு என்ன, அவருக்கு என்ன இஷ்டம், அதை பார்த்து நம்ம செய்யும் பொழுது ஆண்டவர் நம்மளுடைய காரியங்களை என்ன பண்ணுகிறாராம், நிறைவேற்றுகிறார் என்று சொல்லி சங்கீதம் 37:4 சொல்லுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ பிரியமானவர்களே, நம்மளுடைய வாழ்க்கையில் you have to understand, you are not greater than Jesus. If you are greater than Jesus, you can ignore this.
நீங்கள் இயேசுவை காட்டிலும் உயர்ந்தவராக இருந்தால் இதை இக்னோர் பண்ணிடுங்க. ஆனால் இயேசுவுக்கு உட்பட்டு தேவனாய் இருப்பதை, சமமாக இருந்ததை அவர் எண்ணாமல் கடந்து வந்து மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தி தன் கீழ்ப்படிந்த தேவனை நம்ம ஆராதித்து கொண்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. You are here worshiping a God who came down in flesh and who humbled himself through obedience unto death. சிலுவை பரியந்தம் தன்னை தாழ்த்தின தேவனை நீங்கள் ஆராதித்து கொண்டு இருக்கிறோம், நீங்களும் நானும். ஆமென். So we need to what? நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவரை கீழ்ப்படிதலை நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படுத்த வேண்டியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அடுத்த காரியமாக இந்த தாழ்மை, இந்த மனத்தாழ்மை அந்த கீழ்ப்படிதல் மூலியமாக வெளிப்படும் பொழுது வேதத்தில் ஒரு மனிதனை குறித்து நம்ம வாசித்திருக்கிறோம். நாமான் என்கிற ஒரு அந்த சிறிய படையை சார்ந்தவனாக இருக்கிறான். 2 ராஜாக்கள் 5வது அதிகாரத்தில் அதில் பார்க்கும் பொழுது நாமான் இடத்துல அறிவிக்கப்படுகிறது, இங்கே ஒரு தீர்க்கதரிசி, இவருக்கு குஷ்டம், ஒரு வியாதி. அவர் என்னென்னமோ ஒரு சிரியன் கமாண்டராக இருந்தாலும் அவருக்குள்ள நிறைய வெற்றிகளை சந்தித்திருக்கிறார், நிறையா கனத்தை பெற்றிருந்த ஒரு மனிதனாக இருக்கிறார். ஆனால் அவருக்கு ஒரு வியாதி ஏற்பட்டு விட்டது. உயர்ந்த பதவியில் இருக்கிறார், ஆனால் ஒரு வியாதி ஏற்பட்டு விட்டது. அந்த வியாதியை போக்க ஒருவனாலும் ஒரு மனிதனாலும் முடியலை. அப்போ அவர் கேள்விப்படுகிறார், இங்கே ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார், எலிசா என்கிற ஒரு தீர்க்கதரிசி. அவரிடத்துல போனோம்னா உங்களுடைய வியாதிக்கு ஒரு சுகம் உண்டாக வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லி அவருக்கு சொல்லுகிறார்கள். அப்போ உடனே அவர் என்ன பண்ணுகிறார், அவர் எத்தனையோ கிலோ தங்கத்தை எடுத்துட்டு, எத்தனையோ கிலோ வெள்ளியை எடுத்துட்டு, 10 உயர்ந்த வஸ்திரங்களையெல்லாம் எடுத்துட்டு, ஒரு நிறைய குதிரைகளையும் ரதங்களையும் எடுத்துக்கொண்டு என்ன பண்ணுறார், அந்த எலிசாவை போய் பார்க்கலான்னு சொல்லி அவர் போகிறார். இந்த எலிசா தீர்க்கதரிசி வீட்டுக்குள்ளே இருக்கிறாரு. ஒரு பெரிய மனுஷன் வந்திருக்கிறாரு, எவ்வளோ காரியம் நடக்கலாம். ஆமென். ஒரு பெரிய ஆள் வந்தாருன்னா அவரை வச்சு நம்ம என்னெல்லாமோ பண்ணலாம். என்னது, ஆலயத்தை கட்டலாம் நம்ம நினைப்போம், அவரை வச்சு அதை பண்ணலான்னு நினைப்போம், அவரை வச்சு இதை பண்ணலான்னு நம்ம நினைப்போம். எலிசா வெளியவே வரல அவரை பார்க்க. ஹல்லேலூயா. அந்த மனுஷன் இவரை தேடி வந்திருக்கிறான், இவ்வளோ திங்ஸை தூக்கிட்டு வந்திருக்கிறான், இவ்வளோ கிஃப்ட்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கிறான். ஆனால் எலிசா வெளியே கூட வரல. அதை 10வது வசனம் கூறுகிறது, அப்பொழுது எலிசா அவனிடத்தில் ஆள் அனுப்பி, நீ போய் யோர்தானில் 7 தரம் ஸ்நானம் பண்ணு, அப்பொழுது உன் மாம்சம் மாறி நீ சுத்தமாவாய் என்று சொல்ல சொன்னான். ஹல்லேலூயா. இப்போ உடனே அந்த நாமானுக்கு ஒரே கோவம் வந்துருச்சு. என்ன, நான் இவ்வளோ பொருட்களை தூக்கிட்டு இவ்வளோ கிஃப்ட்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், எவ்வளோ பெரிய பொசிஷனில் இருக்கிறேன் நான் ஒரு மனுஷன், நீர் என் முன்னாடி அட்லீஸ்ட் என்னை தொட தேவையில்லை, அட்லீஸ்ட் என் முன்னாடி கையவாது இப்படி 2-3 தடவை அசைச்சு என்னை சுகப்படுத்துவீர்னு பார்த்தா ஆள் உள்ளேருந்தே வெளியே வரல, வேலைக்காரனை விட்டு பேச சொல்கிறாரு. அதுவும் யோர்தான் நதியில் 7 முறை ஸ்நானம் பண்ண சொல்லுகிறீரே என்று சொல்லி அவனுக்கு ஒரே கோவம் வந்துருச்சு. அவன் என்ன பண்ணுகிறான், உடனே பாருங்கள், சில நேரத்தில் சொல்கிற காரியம் சிம்பிளாக இருந்தாலும் அந்த குஷ்டத்தோடே நான் வாழ்கிறேன்னு ஒரு முடிவோடு இருக்கிறான் அவன். கீழ்ப்படிதலை பார்க்கிலும் நான் குஷ்டத்திலே இருக்கிறேன், நான் கஷ்டத்திலே இருக்கிறேன், நான் வேதனையிலே இருக்கிறேன், நான் துக்கத்திலே இருக்கிறேன். ஆனால் நான் கர்த்தருடைய வார்த்தைக்கு மட்டும் என்ன பண்ண மாட்டேன், கீழ்ப்படிய மாட்டேன். ஹல்லேலூயா. அப்படின்னு நினச்சிட்டு அவன் கோச்சிக்கிட்டு அவன் போயிட்டான். அப்போ தான் அங்கே இருக்கிறவர்கள் சொல்லுகிறார்கள், 13வது வசனத்திலிருந்து வாசியுங்கள், 13-14. ஆமென், ஆமென். ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. இந்த அருமையான வார்த்தை சொல்லுகிறது, அந்த மனுஷன் தன்னை தாழ்த்தி அந்த தேவனுடைய மனுஷனுடைய வார்த்தைகளை கேட்டு அவர் என்ன பண்ணுகிறாரா, 7 முறை ஸ்நானம் பண்ணுகிறார் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. ஹல்லேலூயா. சரீரம் சுத்தமாக வருது வேற விஷயம். அங்கே வசனம் கூறுகிறது, ஒரு சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல் மாறி அவன் சுத்தமானான். கற்பனை பண்ணி பாருங்க, ஒரு வயசான ஒரு ஆள், குஷ்டம் பிடிச்சி ஒரு ஆள் வந்திருக்கிறாரு, போகும்போது பார்த்தா ஒரு யங் பாய் மேலே போகிறாரு. ஹல்லேலூயா. திரும்ப போய் திருமணம் பண்ணாரான்னு தெரியல.
ஹல்லேலூயா. அவ பார்க்கும் பொழுது நம்ம நினைக்கிறோம் சின்னதாக ஒரு விஷயம் தானே. அந்த ஆட்களே சொல்கிறாங்க, ஏதோ பெருசாக அவங்கக்கிட்ட கேட்டிருந்தா நீங்கள் சொல்கிறதெல்லாம் அர்த்தம் இருக்குது. உங்களை எங்கேயோ போய் ஸ்நானம் பண்ண சொல்கிறாங்க, இல்லை உங்களை எங்கேயோ போய் 10,000 மாடை அடித்து உங்களை இது பண்ண பலி செலுத்த சொல்கிறாங்க, இல்லை உங்களை எத்தனையோ கிலோ தங்கத்தை எடுத்துகிட்டு வந்து நீங்கள் கோயில் உண்டியலில் போட்டால் தான் உங்களுக்கு சுகமாகும்னு சொன்னால் பரவாயில்ல. ரொம்ப எளிமையான ஒரு சாதாரணமான ஒரு விஷயத்தை உங்களிடத்துல சொல்கிறாங்க. நீங்கள் போய் பேசிக்காக 7 முறை அந்த நதியில் போய் நீங்கள் வந்துட்டீங்க, வந்த இடத்துல 7 முறை நதியில் ஸ்நானம் பண்ணினா போதும், உங்களுடைய சரீரம் சொஸ்தமாயிரும்ல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே அவர் அப்பமா அவர் துரிது, சரி ஓகே, சிம்பிளான திங் தான் கேட்குறாங்க நம்மகிட்ட. லெகுவான காரியம் தான் நம்ம இடத்துல கேட்குறாங்க, ஈஸியான ஒரு காரியம் தான். பேசிக் ஒரு சின்ன ஸ்நானம், தண்ணீரில் மூழ்கி எந்திக்கிறது, ஒரு சின்ன ஸ்நானம், இதை நம்ம செய்யாமல் விட்டுட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவர் போகிறார். பார்த்தா அவருடைய சரீரம் என்ன ஆகுது, ஒரு சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல் மாறினது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில வேளைகளில் பிரியமான ஆண்டவருடைய மனத்தாழ்மை என்று சொல்லும்போது, ஆண்டவருக்கு முன்னாடி மனத்தாழ்மைன்னு சொல்லும்போது, அந்த சின்ன வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியும் பொழுது நாம் ஒரு பெரிய ஒரு அற்புதத்திற்குள்ளாய் நம்ம கடந்து செல்லுகிறோம். ஹல்லேலூயா. இந்த மனிதனுக்கு ஒரு பெரிய ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்தார். ஒரு பெரிய சுகத்தை ஆண்டவர் அவனுக்கு கொடுத்தார், பெரிய விடுதலையை அவனுக்கு ஆண்டவர் கொடுத்தார். ஏன்? பிகாஸ் he was willing to humble himself through obedience. கர்த்தருடைய வார்த்தைக்கு, தேவ மனுஷனுடைய வார்த்தைக்கு அவர் கீழ்ப்படிந்ததுனால கர்த்தர் ஒரு பெரிய அற்புதத்தை அவனுக்கு வைத்திருந்தார். ஹல்லேலூயா. அன்னைக்கு பாருங்க, அவன் ஒரு பெரிய அற்புதத்தை பெற்றுக்கொள்ளணும்னு எல்லாமே ரெடியாக இருக்குது, பரலோகமே ரெடியாக இருக்குது, ஆண்டவர் ரெடியாக இருக்கிறார் அற்புதம் செய்கிறதுக்கு. ஆனால் ஒரு செகண்டில் அவன் இழந்து திரும்ப போகிற மாதிரி ஒரு சூழ்நிலையாக மாறி. நான் நினச்சி பார்த்தேன், எல்லாமே ரெடியாக இருக்குது. சில நேரத்தில் நமக்கு எல்லாமே கைகூடி வருமானலாம் நமக்கு தெரியல, எல்லாமே நம்ம எதிர்பார்க்குற மாதிரி நடக்குமானலாம் சில நேரத்தில் நம்மளுக்கு தெரியாது. ஆனால் அன்னைக்கு தேதியில் நாமானுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய அற்புதத்தை, ஒரு பெரிய வாசலை திறக்கணும்னு ஆண்டவர் பாருங்க பரலோகமே காத்துக்கிட்டு இருக்குது. நான் குஷ்டத்திலே வாழ்கிறேன்னு சொல்லி அவன் பாட்டுக்கு போகிறான். நான் கஷ்டத்திலே வாழ்கிறேன், நான் துக்கத்திலே வாழ்கிறேன், நான் வேதனைகளே வாழ்கிறேன்னு சொல்லி அவன் கடந்து போகிறான். ஆனால் எப்படியோ அவனுக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு கிருபை, ஏதோ கூட நல்ல பேர் நல்லவங்க இருந்தாங்க. சிலர் வந்து நம்மளோட சொல்லுவாங்க, நீங்கள் ஏன் அதை செய்யக்கூடாது அப்படின்வாங்க. சில நேரத்தில் அவங்ககிட்டே நம்ம பேசவே மாட்டோம், அப்படி யாராவது வந்து நம்மளோட திரும்ப ஏதாவது சொன்னாங்கன்னா. ஆனால் அவனுக்கு அந்த நல்ல மனசு இருந்தது. சரி, தேவ மனுஷன்னு சொல்லலை, ஆனால் இவங்கெல்லாம் சுற்றி சொல்கிறத பார்த்தா ஏதோ ஒரு நியாயம் இருக்கும் போல இருக்குது அதில் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, உடனே அதை ஏற்றுக்கொள்ளுகிறார். அல்ல, அந்த ஏற்றுக்கொள்ளுகிற மனப்பான்மை, கர்த்தருடைய வார்த்தை புறப்பட்டு வரும் பொழுது அது நியாயமாக பட்டுச்சுன்னா, அது உண்மையாய் பட்டுச்சுன்னா, அது உங்களுக்கு ஒரு நன்மையை செய்கிற ஒரு காரியமாய் காணப்பட்டுச்சுன்னா, நீங்கள் அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியக்கூடாது. ஹல்லேலூயா. சிறு பிள்ளையை போல் தன்னை தாழ்த்துகிறவனை கர்த்தர் உயர்த்துகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரண்டாவது காரியம் சிறு பிள்ளைகளை குறித்து பார்க்கும் பொழுது மத்தேயு 21:15-16 வசனத்தை வாசியுங்கள். Matthew 21:15 and 16. ஹல்லேலூயா. இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிள்ளைகளை ஒரு எடுத்துக்காட்டாய் பயன்படுத்துகிறார். எதற்கு எடுத்துக்காட்டாய் பயன்படுத்துகிறார்? கர்த்தரை ஆராதிக்கிறதற்கு அவர்கள் ஒரு எடுத்துக்காட்டாய், ஒரு முன்மாதிரியாக இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. தேவாலயத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிரவேசிக்கும் பொழுது அநேக குஷ்டரோகிகள், வியாதிப்பட்டவர்கள், பலவீனர்கள் வருகிறார்கள். எல்லாரையும் ஆண்டவர் சொஸ்தமாக்குகிறார். அதை பார்த்த அந்த பிள்ளைகள் என்ன பண்ணாங்களாம், தேவனை துதித்தார்கள் என்று சொல்லி வசனம் கூறுகிறது. ஹல்லேலூயா. தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவர்கள் துதிக்கிறார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் யோசிச்சு பார்த்து, அந்த பிள்ளைகளுக்கு நன்மை ஏற்பட்டிருந்தா கூட பரவாயில்ல. நம்ம எத்தனை பேருக்கு இந்த எண்ணம் இருக்குன்னு தெரியல. ஆனால் சுற்றி இருக்கிறவங்களுக்கு ஆண்டவர் அற்புதம் செய்ததை பார்த்து இந்த பிள்ளைகள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை துதித்தார்கள். ஹல்லேலூயா.
சில நேரத்தில் நமக்கு நன்மை ஏற்பட்டால் தான் நம்ம வாயிலிருந்து துதியே வரும். ஆனால் பாருங்கள், இங்கே இந்த பிள்ளைங்களுடைய குணம் எப்படியாய் காணப்படுகிறது? மற்றவர்களுக்கு நன்மை நடக்கிற காரியத்தை பார்த்து அவர்கள் கர்த்தரை துதிக்கிறவர்களாய் காணப்படுகிறார்கள். ஹல்லேலூயா. அப்போ இந்த பிள்ளைகளுடைய குணம் என்று சொல்லும் பொழுது ஆண்டவரை துதிக்கிறது ஒரு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல், எந்த ஒரு சில நேரத்தில் நம்ம துதிக்கும் பொழுதே நம்ம மைண்டில் ஓடிக்கிட்டு இன்றைக்கி ஆராதனைக்கு வரலைன்னா ஆண்டவர் ஏதாவது நம்ம வாழ்க்கையில் ஏதாவது நடந்துருமோ, சில நேரத்தில் அந்த நினைப்பிலே நம்ம வருவோம். இன்றைக்கி சர்ச்சுக்கு போகலைன்னா ஏதாவது பிரச்சனை வந்துடுமோ, இன்றைக்கி கர்த்தரை துதிக்கலைன்னா பாடலைன்னா ஏதாவது பிரச்சனை வந்துடுமோ, இப்படி நம்ம யோசிப்பதும் உண்டு. ஆனால் அந்த பிள்ளைகளுடைய இருதயத்தில் பார்க்கும் பொழுது ஆண்டவர் செய்த நன்மைகளை அவர்கள் பார்க்கிறார்கள். ஆண்டவர் மற்றவர்களுக்கு செய்த நன்மைகளை பார்க்கிறார். அதை பார்த்து அவருடைய இருதயத்தில் நம்ம சில நேரத்தில் துதிங்க துதிங்க பாடுங்க ஸ்தோத்தரிங்கன்னு நம்ம சொல்லுவோம். ஆனாலும் சில நேரத்தில் சொல்லுவோம், ஆனால் மற்றவர்களுக்கு நடக்கிற காரியத்தை பார்த்து இந்த பிள்ளைகள் என்ன பண்ணலாம்? கர்த்தரை ஸ்துதித்தார்கள். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட துதிகளை ஆண்டவர் சொல்லுகிற அந்த வசனத்தில், அவரை நோக்கி ஆசாரியரும் வேதபாரகரும் கண்டு கோபமடைந்து அவரை நோக்கி, இவர்கள் சொல்லுகிறதை கேட்கிறீரோ என்றார்கள். அதற்கு இயேசு, ஆம் கேட்கிறேன் என்று சொல்லுகிறார். குழந்தைகளுடைய வாயினாலும் பாலகருடைய வாயினாலும் துதி உண்டாகும்படி செய்தீர் என்பதை நீங்கள் ஒரு காலமும் வாசிக்கவில்லையா என்றார். ஹல்லேலூயா. இந்த பிள்ளைகள் கர்த்தரை நல்ல சத்தத்தை உயர்த்தி துதித்தார்கள். they shouted என்று சொல்லி வேதம் கூறுகிறது. ஹல்லேலூயா. நம்ம சில வேளையில் கர்த்தரை எப்படி நம்ம ஆராதிக்கணும் என்பதை சில நேரத்தில் புரிஞ்சிக்காமல் இருக்கிறோமா, இல்லை அதை பண்ணக்கூடாதுன்னு ஒரு தீர்மானத்தில் இருக்கிறோமா, சில நேரத்தில் அதுவே தெரிய மாட்டுது. அறியாமையில் இருந்தால் அது வேற விஷயம், அதை கேட்டு அறிஞ்சு நம்ம அதை அப்படி செய்யலாம். பட் எல்லாம் தெரிஞ்சு நம்ம கர்த்தரை ஆராதிக்காமல் இருக்கும் பொழுது அது இருதயத்தில் என்ன விஷயங்கள் காணப்படுகிறது, என்ன பிரச்சனை, என்ன குழப்பம் அந்த இருதயத்தில், என்ன அந்த இருதயத்தில் இருக்கிற கடினம் என்பதை நம்மளால் புரிந்து கொள்ள முடியாது. ஹல்லேலூயா. அதில் என்ன சூழ்நிலைகள்னால இந்த சிறு பிள்ளைகளிடத்தில் காணப்படுகிற கர்த்தரை ஆராதிக்கணுங்கிற எண்ணம் ஏன் நம்ம வாழ்க்கையில் வெளிப்பட மாட்டுது? ஏன் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம மாறணும், மனம் திரும்பணும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நீங்கள் மனம் திரும்பி இந்த சிறு பிள்ளைகளைப் போல நீங்கள் என்ன பண்ணணும்? மாறணும். அப்போ தான் நீங்கள் எங்கே போவீங்க? பரலோக ராஜ்யத்திற்குள்ளே நீங்கள் கடந்து போவீங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். சில வேளையில் நம்ம வேறு யாராவது ஏதாவது செய்வாங்க, இல்லை ஆராதிப்பாங்க, நம்ம என்ன பண்ணக்கூடாது? அதை இந்த மாதிரி இவர்கள் செய்கிற மாதிரி நம்ம என்ன பண்ணக்கூடாது? தடை செய்யக்கூடாது. ஹல்லேலூயா. அவர்கள் விடுதலையாய் கர்த்தரை ஆராதிக்கிறார். அவருடைய இருதயத்தில் அவங்க அந்த சின்ன பிள்ளைங்க எப்படி சத்தமாய் கர்த்தரை ஆராதித்தார்கள், அதுபோல் அவருடைய இருதயத்தில் சத்தமாய் அவர்கள் ஆராதிக்கிறார்கள். அதை போய் நம்ம என்ன பண்ணக்கூடாது? தடை செய்யக்கூடாது. நான் பண்ணுற மாதிரி தான் நீங்கள் பண்ணணும், நீங்கள் பண்ணுற மாதிரி தான் நான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம என்ன பண்ணக்கூடாது? அதில் புகுத்தக்கூடாது அவர்கள் மேலே. ஹல்லேலூயா. அவர்களை கர்த்தர் ஒரு விதமாய் நடத்துகிறார். கர்த்தர் ஒரு காரியத்தை செய்ய சொல்லுகிறார், அதன்படி அவர்கள் செய்கிறார்கள். எதுவுமே ஆண்டவரை துதிக்கிறது பாடல்களினால் மாத்திரமல்ல. நம்ம ஆண்டவருக்காய் வாத்திய கருவிகளை வாசிக்கிறோம், இங்கே அநேக காரியங்களை உணவை ஆயத்தம் பண்ணி கொண்டு வரும். எல்லாமே கர்த்தரை ஒரு ஆராதிக்கிற ஆண்டவருக்கு பணிவிடை செய்கிற ஒரு காரியமாக தான் இருக்குது. நீங்கள் யாராவது போயிட்டு உங்கள் ஸ்கூலில் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், உங்கள் ஸ்கூலில் உங்கள் பிள்ளைங்க சரியாக படிக்கலை, ஓகே ஓரளவுக்கு படிக்கிறாங்க, ரொம்ப படிக்கலை. ஆனால் இன்னொரு பிள்ளை நல்லா படித்து அதிக கிரேடு வாங்குது. நீங்கள் இப்போ என்ன அந்த டீச்சர்கிட்ட போய் சொல்லுவீங்களா? என் பிள்ளை படிக்க மாட்டுது, அந்த பிள்ளையும் படிக்கக்கூடாதுன்னு சொல்லுங்கள் அப்படின்னா சொல்லுவீங்களா? ஹல்லேலூயா. நான் செய்ய மாட்டேன், அவர்களும் செய்யக்கூடாது. எப்படி? நான் செய்ய மாட்டேன், அவர்களும் செய்யக்கூடாது. ஹல்லேலூயா. வேலை ஸ்தலத்தில் போய் எப்படி நம்ம சொல்லுவோமா? டு வி கோ அண்ட் டெல் இன் த ஒர்க் பிளேஸ்? நீங்கள் வேலை செய்கிறத காட்டிலும் இன்னொருத்தர் நல்லா வேலை செய்கிறாங்கன்னா நானும் இப்படி தான் வேலை செய்வேன், அவர்களும் என்ன பண்ணக்கூடாது? அப்படி வேலை செய்யக்கூடாது. யாராவது போய் சொல்லுவோமா? அதுபோல தான் பிரியமானவர்களே, நம்மளுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நம்மளை ஒரு இடத்துல வைத்து ஆண்டவர் நம்ம மூலியமாக ஒரு காரியத்தை செய்யும் பொழுது நாம் மற்றவர்களை என்ன பண்ணக்கூடாது? தடை செய்யக்கூடாது. அந்த எண்ணமே நமக்குள்ளே வரக்கூடாது. நம்ம ஸ்கூலில் பண்ண மாட்டோம். நம்ம அந்த பிள்ளை படிக்குதுன்னா நம்ம பிள்ளையை கிள்ளுவோம். கிள்ளி என்ன சொல்லுவோம்? டே அந்த பையன் படிக்கிறான் பாரு, அதை போல் நீனும் படி அப்படின்னு நம்ம சொல்லுவோம்.
அந்த மனுஷன் பாரு எப்படி வேலை செய்கிறான் பாரு, நானும் அவனை போல வேலை செய்யணும். இப்படி தான் நமக்குள்ள எண்ணங்கள் காணப்படும். அதுபோல தான் ஆலயத்திற்குள்ளேயும் நம்ம வரும்பொழுது ஒருத்தர் செய்கிறதை நம்ம உற்சாகப்படுத்தணும். ஒருத்தர் செய்கிறதை நம்ம என்ன பண்ணணும், அவர்களை கொஞ்சம் என்கரேஜ் பண்ணணும். அவர்களை இன்னும் கொஞ்சம் நல்லா செய்யுங்க, இன்னும் கொஞ்சம் நல்லா செய்யுங்க. அதை விட்டுட்டு நம்ம அந்த பரிசேயர் இடத்துல, சதிசேயர் இடத்துல காணப்பட்ட, இந்த ஆசாரியர் இடத்துல காணப்பட்ட குணங்கள் நமக்குள்ளே காணப்படக்கூடாது. ஹல்லேலூயா. we should never stop anyone from doing what they are doing. அவர்கள் கர்த்தருக்காய் தன்னை தாழ்த்தி, நேரத்தை கொடுத்து, பணத்தை கொடுத்து, வசதிகளை கொடுத்து, எல்லாவற்றையும் கொடுத்து அவர் செய்யும் பொழுது we should encourage them. அம்மா அவர்களை போல மாறதான் முயற்சி செய்யணும் ஒழிய, நம்ம ஸ்கூலில் பண்ணாததை, காலேஜில் பண்ணாததை, வேலை ஸ்தலத்தில் பண்ணாததை ஆலயத்துலேயும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, பண்ணக்கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ பிரியமானவர்களே, கர்த்தரை ஆராதிக்கிற ஒரு காரியத்திலே ஒரு சில குறிப்புகளை மாத்திரம் நான் சொல்லுகிறேன். வேத வசனம் கூறுகிறது, சங்கீதம் 149. இதை அறியாமல் இருந்தோம்னா நம்ம இந்த நேரத்தில் அறிந்து கொள்வோம். அதற்காக நான் சொல்லுகிறேன். சங்கீதம் 149:1, அல்லேலூயா, கர்த்தருக்கு புது பாட்டை பாடுங்கள், பரிசுத்தவான்களின் சபையிலே அவருடைய துதி விளங்குவதாக. அல்லேலூயா. ஆண்டவரை துதிக்கிற விதம் என்னவா? என்ன விதம் அது? யூ ஷுட் சிங். ஆண்டவரை பாட்டு பாடி ஆண்டவரை என்ன பண்ணணுமா? துதிக்கணும். அல்லேலூயா. துதியில் பல விதங்கள் இருக்குது. எப்பொழுதும் நம்ம துதித்து கொண்டு தான் இருக்கிறோம் ஆண்டவரை. ஆனால் சபையில் வரும் பொழுது பாடல்களை பாடி ஆண்டவரை துதிக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சங்கீதம் 134:2 வசனம் கூறுகிறது, உங்கள் கைகளை பரிசுத்த ஸ்தலத்திற்கு நேராக எடுத்து கர்த்தரை ஸ்தோத்தரியுங்கள் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. ஹல்லேலூயா. அப்போ என்ன பண்ணணும்? இந்த எத்தனை பேருக்கு இந்த 2 கை இருக்குது? கையை உயர்த்தி காட்டுங்க பார்க்கலாம். ஆமென். சும்மா கையை உயர்த்துங்க, ஒரு சின்ன எக்ஸசைஸ். ஹல்லேலூயா. பாருங்க, இப்போ சொல்லும் பொழுது கூட வசனத்தை சொல்லி நான் சொல்கிறேன், உங்கள் கைகளை பரிசுத்த ஸ்தலத்திற்கு நேராக எடுத்து கர்த்தரை ஸ்தோத்தரிங்கள்னு சொல்கிறேன். அப்போ கூட நீங்கள் கைகளை தூக்காமல் இருக்கிறீங்க. வாட் கைண்ட் ஆஃப் ஃபெய்த் யூ ஹேவ் ஆன் காட்ஸ் வேர்டு. ஹல்லேலூயா, ஆமென். அதில் சங்கீதம் 47:1 சொல்லுகிறது, சகல ஜனங்களே கை கொட்டி தேவனுக்கு முன்பாக கம்பீர சத்தமாய் ஆர்ப்பரியுங்கள் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. என்ன பண்ணணுமா? கை தண்ணி. எல்லாரும் ஒரு நிமிஷம் கை தட்டுங்க. இப்போவா கை தட்டுங்க. கையை தூக்கும் போது தான் கையை தூக்கலை, இப்போ கை தட்டுங்க, நல்லா தட்டுங்க, இன்னும் ஒரு தடவை தட்டுங்க. குளிராக வேற இருக்குது, கொஞ்சம் வார்ம் ஆகட்டும் கையெல்லாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஸோ பிரியமானதில் ஒரு சிறு பிள்ளையை போல் ஆண்டவரை நம்ம we should never be ஆண்டவரை துதிக்கிறதோ, ஆண்டவரை நோக்கி சத்தமிடுகிறதோ, கைகளை உயர்த்துகிறதோ, கையை தட்டுறதோ ஒரு நாளும் கூச்சப்படக்கூடாது. ஹல்லேலூயா. தாவீது நடனமாடி கர்த்தரை ஸ்தோத்தரித்தானாம். எல்லாரும் அவனை வேடிக்கை பார்த்து அசிங்கமா, ஒரு பெரிய ராஜா இப்படி நடனமாடி கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிற வெக்கமா இல்லை உனக்கு? மனைவி கேட்டாங்களாம். என்னால் இதுக்கு மேலே என்னை தாழ்த்த முடியும்னா நான் தாழ்த்துறேன்னு அவர் சொன்னார். நம்ம நடனமாட தேவையில்லை, அட்லீஸ்ட் கையவாது தட்டலாம். ஹல்லேலூயா. பாடல் பாடும்போது ஆண்டவர், ஐயோ ஆண்டவரே, இந்த 2 கையை கொடுத்தீங்களே, இந்த கை இன்னும் வேலை செய்யுதே, இந்த கையினால் எழுத முடியுது, இந்த கையினால் சாப்பிட முடியுது, இந்த கையை பிடிச்சிருந்தேன்னா எல்லாமே நான் இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், இந்த கையை கொடுத்ததற்காய் நன்றி. ஹல்லேலூயா. இந்த கையை ஆண்டவருக்கு முன்பாக உயர்த்தாமல் மனுஷர்களுக்கு முன்பாக உயர்த்தி என்ன பிரயோஜனம்? உங்களுடைய கரங்களை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தாமல் மனுஷர்கள் முன்பாக உயர்த்தி ஒரு பிரயோஜனமும் கிடையாது நம்ம வாழ்க்கையில். நோபடி வில் கம் டு ஹெல்ப் அஸ். யாருமே நமக்கு உதவி செய்ய வரமாட்டாங்க. ஏன் உதவி செய்ய வரமாட்டாங்கன்னு நினச்சி பார்க்கும்போது, பிகாஸ் we did not lift our hands before the Almighty God. தேவனுக்கு முன்பாக கரங்களை உயர்த்தாத மனுஷனுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் என்ன உதவிகளை செய்வார்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. What kind of help will you get from people? நம்முடைய கரங்களை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தணும். ஹல்லேலூயா. முழங்கால்களை ஆண்டவருக்கு நேராக முடக்க வேண்டியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். 3வது காரியம், லூக்கா 18:17 வசனத்தை வாசிங்கள். லூக்கா 18:17. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா.
இந்த வசனம் கூறுகிறது, சிறு பிள்ளையைப் போல் தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால். ஒரு சிறு பிள்ளையை போல என்ன பண்ணணுமா? தேவனுடைய ராஜ்யத்தை விசுவாசிக்கணும், ஏற்றுக்கொள்ளணும். ஹல்லேலூயா. ஒரு பேரண்ட்ஸ் சொல்கிறாங்க, நீ இந்த வருஷம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணினா நான் உனக்கு இதை வாங்கி தருவேன்றாங்க. அந்த பிள்ளைக்கு இருக்கிற ஒரு நம்பிக்கையை பாருங்கள். நீங்கள் கொடுத்த அந்த ஒரு வார்த்தையை நம்பி அந்த பிள்ளை அதிக பிரயாசப்படுகிற ஒரு பிள்ளையாக இருக்குது. ஹல்லேலூயா. சிம்பிள் ஃபெய்த், ஒரு சாதாரண அந்த பிள்ளையினுடைய விசுவாசம். அப்பாவால் வாங்கி கொடுக்க முடியுமா? அப்பா செய்வாரா? அப்பாவா கரெக்டான நேரத்தில் செய்வாரா? இந்த கொஸ்டின் அந்த அம்மா செய்வாங்களா? இப்படிலாம் கொஸ்டின்லாம் தாத்தா பாட்டி செய்வாங்களா? இந்த கொஸ்டின்லாம் இல்லாமல் அந்த பிள்ளை நாம் பேசுகிற அந்த ஒரு வார்த்தையை பிடித்து கொண்டு அதிகமாய் பிரயாசப்படுகிறதாய் காணப்படுகிறது. ஹல்லேலூயா. அந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுது அந்த பிள்ளை. எத்தனையோ முறை நீங்கள் சொல்கிறீங்க, நீ நல்லா படி, நான் உனக்கு இதை வாங்கித்தரேன், ஃபோன் வாங்கித்தரேன் அப்படின்னு. அந்த பிள்ளை அந்த ஃபோனுக்காக உயிரை கொடுத்து படிக்கும். ஹல்லேலூயா. அப்புறம் அந்த ஃபோனை கையில் கொடுத்தா பிள்ளையை காணாமல் போயிடுது. திரும்பி பார்த்தா ஃபோனும் காணும், பிள்ளையும் காணும். எங்கேயோ ஒரு முக்கு மூலையில் உட்காந்துக்கிட்டு அமைதியாக வால்யூமை ஜீரோவில் வச்சுக்கிட்டு அதுங்க நமக்கு மேலே இருக்குதுங்க நம்ம பிள்ளைங்க. நம்ம செஞ்சதுக்கு முன்பாக அது இன்னும் அதிகமாக, நம்ம சின்ன பிள்ளையாக இருக்கும் போது செஞ்சதை காட்டிலாம் அதுங்க இன்னும் கொஞ்சம் அதிகமாக செய்யுதுங்க. ஹல்லேலூயா. அந்த வார்த்தையை அந்த சின்ன பிள்ளைங்க பிடித்து கொண்டு அதை ஏற்றுக்கொள்ளுகிறது. அதை செய்யும் பொழுது, அப்படி நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது தான் வேதம் கூறுகிறது, ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அதில் பிரவேசிக்க மாட்டோம் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஹல்லேலூயா. ஒரு மனிதன் ஆபிரகாமை குறித்து வேதம் கூறுகிறது. எபிரேயர் 11:8 விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாய் பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். எல்லாரும் கவனிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. தயவு செய்து திரும்ப வாசிங்க. ஒரு பிள்ளைக்கு உரிய விசுவாசத்தை ஆபிரகாம் வெளிப்படுத்தி இருக்கிறார். தயவு செய்து வாசிங்க. விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். ஒரு 75 வயது ஒரு மனிதன், 75-year-old மேன், அவரை ஆண்டவர் அழைக்கிறார். நல்ல செட்டில்டு பர்சன், 75 வயசில் நல்லா செட்டில் ஆகிட்டார், எல்லாம் வருமானம் இருக்குது, எல்லாம் சொந்தங்கள் இருக்கிறாங்க, எல்லாரும் சொந்தக்காரங்க இருக்கிறாங்க, ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க, நிறைய விஷயம், வீடு இருக்குதாங்க. ஆனால் ஆண்டவர் அவரை அழைக்கிறார். போகிற இடம் என்னன்னு கூட அவன்கிட்ட சொல்லலை. ஆனால் பார்க்கும் பொழுது ஆபிரகாம் விசுவாசிகளின் தந்தை என்று சொல்லப்படும் பொழுது எல்லாவற்றையும், தன்னுடைய தேசத்தை, தன்னுடைய இனத்தை, தன் குடும்ப உறவுகளை, தன் வீடுகளை எல்லாவற்றையும் விட்டு அவன் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவன் என்ன பண்ணா கடந்து வந்தான் என்று சொல்லி வசனத்தில் வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. நான் கூட திருமணம் ஆகும்பொழுது ஒய்ஃப் கூட ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த 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 அடிக்கடி சொல்லுவாங்க, அந்த ஜாபு கிடைக்கிறதுக்கு நிறையா படிக்க வேண்டியதாக இருந்தது, நிறையா தடவை டெஸ்டெல்லாம் எழுதி 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 ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியதாக இருந்ததுன்னாங்க. ஸோ அந்த வேலைக்காக அப்படியே போயிட்டுருக்கும்போது அப்போ தான் இங்கே திருமணமாக இங்கே வர வேண்டிய சூழ்நிலையாக இருக்குது. அப்போ யோசித்து பார்க்கும்போது ஆபிரகாமை போல கஷ்டப்பட்டு நம்ம சம்பாதித்த அந்த வேலை, இதை பெறுறதுக்கு நம்ம பண்ண பாடு, நம்ம பட்ட கஷ்டங்கள், ஆனால் பார்க்கும் பொழுது திருமணம் ஆக போகிறது என்பதை அவர்கள் அந்த தேதிக்கு முன்பதாகவே வேலையை விட்டுட்டு, என்னை பற்றி என்னன்னே தெரியாது, யாருனே தெரியாது, இவன் நல்லவனா கெட்டவனான்னு கூட தெரியாது, ஆனால் என்ன பண்ணுறாங்க, தன்னுடைய வீடை விட்டு, தன்னுடைய குடும்பத்தை விட்டு, தன்னுடைய உறவுகளை விட்டு, தனக்கு இருந்த லைஃப் டைம் ஃப்ரெண்ட்ஸை விட்டு, கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச வேலையை விட்டு, இப்படி எல்லாவற்றையும் விட்டு ஒரு அறியாத தேசத்தில் அறியாத ஒரு மனிதனோடு கூட வாழும்படிக்காய் அவர்கள் அந்த விசுவாசம், ஹல்லேலூயா, அதுதான் பிரியமானவர்களே அந்த விசுவாசம் என்று சொல்லி ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்குறோம். அநேகர் இந்த மாதிரி நீங்கள் கடந்து வந்திருக்கிறீங்க இல்லையா? ஆளையே கூட அன்னைக்கு தான் முதல்ல நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவரை நம்பி நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, எல்லாவற்றையும் விட்டுட்டு இந்த தேசத்துக்கு நீங்கள் வந்துட்டீங்க. அது போல தான் ஆபிரகாமை குறித்து சொல்லும்போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டான் என்று சொல்லி வசனம் கூறுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
பிரியமானவர்களே, ஆண்டவரை பிரியப்படுத்த வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் என்ன காணப்படணும்? விசுவாசம். விசுவாசம் இல்லாமல் தேவனை ஒருவனும் பிரியப்படுத்த முடியாது என்று சொல்லி அது 6வது வசனம் கூறுகிறது. அல்லேலூயா. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் என்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும் என்று சொல்லி வசனம் கூறுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில் நீங்க அந்த விசுவாசத்தோடு கூட அந்த சிறு பிள்ளைக்குள்ளே காணப்பட்ட அந்த விசுவாசத்தை நீங்க வெளிப்படுத்துகிற ஒரு இடத்திலே ஆண்டவர் இந்த இடத்துல உங்களை கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. உங்க கணவனை நம்பி நீங்க வந்தீங்க, இல்லை உங்க மனைவியை நம்பி வந்தீங்க, இல்லை உங்க பிள்ளைகளை நம்பி வந்தீங்க, வாட் எவர் இட் மே பி, இன்னைக்கு தேவனை நம்பி நீங்க முன்பாக வர வேண்டும். ஹல்லேலூயா. மனுஷனை நம்பி நீங்க எங்கேயோ வந்தீங்க. மனுஷன் நீங்கள் செய்கிறதை எதிர்பார்க்கிறது எல்லாவற்றையும் செய்தார்களா என்பது தெரியாது, செய்ய முடியுமா என்பது தெரியாது. ஆனால் ஆண்டவரை நம்பி வந்தவர்கள் ஒரு நாளும் ஒரு காலமும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு அந்த பிள்ளையை போல உங்களுக்குள்ள ஒரு சின்ன விசுவாசத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். பேதுருவை பார்த்து படகில் எல்லா சீஷர்களும் அப்படியே உட்கார்ந்துருக்கிறாங்க. நீ வா என்று சொல்லி பேதுரு இடத்துல பேதுரு அந்த குழந்தையை போல விசுவாசித்து அந்த தண்ணியில் போய் காலை வைக்கிறார். ஹல்லேலூயா. ஏசு ஏன் கை பிடிச்சி வாப்பா, நம்மலாம் ஒரு சின்ன பிள்ளை இறங்குதுன்னா கையை பிடிச்சி நம்ம இறக்கி வாப்பா, நான் பிடிச்சிக்கிறேன் இறங்கி வானா. ஆனால் ஏசு அப்படி இறக்கி விழுந்தனா நான் அவனை தூக்குறேன்றார். ஹல்லேலூயா. விழுந்தா நான் உன் கூட தான் இருக்கேன், நான் உன்னையே தான் நீ தான் பிரச்சனைகளை பார்த்துக்கிட்டே இருக்கிற, நீ தான் நடக்காத காரியங்களை பார்த்துக்கிட்டே இருக்கிற, நீ தான் உன்னை குழப்புகிறவர்களே பார்த்துக்கிட்டே இருக்கிற. ஆனால் அவருடைய கண்கள் எங்கே இருக்குது? பேதுருவின் மேலே இருந்தது. Jesus was all the time 24 hours was looking at Peter. பேதுரு தான் என்ன பண்ணுறாரு? அங்கேயும் இங்கேயும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு, அங்கேயும் இங்கேயும் பார்த்துட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்க என்ன சட்டை போட்டிருக்கிறாங்க, அவங்க என்ன சட்டை போட்டிருக்கிறாங்க, அவங்க கை தட்டுறாங்களா, நல்லா கை தட்டுறாங்களா, அவங்க கையை உயர்த்துறாங்களா, ஏன் இந்த அம்மா அதிகமாக கையை உயர்த்தி இது அங்கேருந்து உட்காந்துக்கிட்டு நம்ம என்ன பண்ணக்கூடாது? ஸ்கோர் போட்டு மார்க் போட்டு அதெல்லாம் பண்ணக்கூடாது. ஹல்லேலூயா. ஆண்டவரை விசுவாசித்து நீங்கள் இந்த காலை வேளையில் முன்பாக கடந்து வர வேண்டும். சிறுபிள்ளையை போல நீங்கள் மாறாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. ஹல்லேலூயா. கண்களை மூடி நம்ம ஜெபிப்போம். நேரம் கடந்து போனதுனால இதோடு நிறுத்திக் கொள்ளுகிறேன். ஹல்லேலூயா.